எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, செய்வோம். எங்கே படிக்கிறோம், இந்த மாதிரி ஸ்கூல்லாம் பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க, பெரிய பெரிய வேனில் போகிறாங்க, கலர் கலராக கோட் போடுறாங்க. நம்மளாம் போட முடியலையே, அப்படிலாம் செய்ய முடியலையே நினைக்காதீங்க. நீங்கள் படித்தா ஒரு இடத்துக்கு முன்னேறலாம். நல்லா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கவனமாக இருக்கும். அதே மாதிரி மேலே சொன்னாங்க, எங்கள் பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அண்ணன் இந்த இடத்துல இருக்கான், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதனால மதிப்பு மரியாதையும் நம்ம படிப்பில் தான் இருக்கு. நீங்கள் படித்தாதான் மதிப்பு மரியாதை. கண்டிப்பாக படிக்கணும். ஆசிரியர் பேச்சு கேட்கணும், அதுக்கடுத்து பெற்றோர் பேச்சு கேட்கணும். சரியா? அவங்க 2 பேர் பேச்சு கேட்கணும். கோபப்படுறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் மன அழுத்தமாக ஆயிடக்கூடாது. எதுவும் டீச்சர்கிட்ட சொல்லுங்க, எதனாலும் சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க. சரியா? அது மாதிரி நீங்கள் ஓகேவா? அதே மாதிரி நியூஸ் சொல்லுங்க. இப்போ நாங்கள் போனோம்ல, அப்போ என் பையன் இங்கே படிச்சுட்டு 8வது படிக்கிறேன். அப்போ எல்லாரும் போனோடனே அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்ணன் டிவிக்கு என்ன வந்தாருன்னு சொல்லி வராங்க. ஆனால் அவங்களாம் வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. எப்பான்றா என்னடா அப்படின்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஓடுதான் ரொம்ப இதாக இருக்கு, நம்ம சரி பண்ணிடணும். அவன் இந்த வயசுல நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் நல்லதை மட்டும்தான் செய்யணும். கண்டிப்பாக நல்லது செய்யணும். அது மாதிரி நீங்களும் உங்க எண்ணத்தும் அப்படி நல்லது செய்யறது மட்டும் வச்சுக்கோங்க. கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் போக வேணாம். யாராவது ஏதாவது சொன்னாலும் கேட்க வேணாம். சரியா? அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே. அதுக்கடுத்து ஆசை. நீங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பழகுறாங்கன்னு நினைச்சா அவங்களோட நீங்க பழக வேண்டாம். அதெல்லாம் பழக வேணாம். நீங்க வீட்டுக்கு இருந்துட்டு படிக்கிறதும் விளையாடுறதும் இங்க ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்ஸ் பேச கேட்கறது அதுவே போதும். உங்களுக்கு பொழுதுபோக்கு தான் இப்போ டிவி இருக்கு, செல்லு இருக்கு, ஒரு பொழுதுபோக்கு பண்ணிக்கிறீங்க. சரியா? அது மாதிரி ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஸா அப்பாட்ட இருங்க, அம்மாட்ட இருங்க, அண்ணன் தம்பிகிட்ட இருங்க. சரியாடா? புரியுதா? சொல்றது புரியுதாடா? படிப்பீங்களா? நல்லா படிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவை, படிப்புக்கு இந்த சாம்பியன் பரிசு தேவைப்படுவீங்க, பேங்க் தேவைப்படுவீங்க, நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு ஏதாவது ட்ரெஸ்னா எம்எல்ஏ கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சரியா? கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். ஏன் இந்த உறுதியை கொடுக்குறேன்னா, இப்போ மற்ற அரசியல்வாதிகளை விட இப்ப ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல நல்லதே நடக்கும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கும். அது மாதிரி ஒரு நல்ல தலைவர் வந்திருக்காரு. அதனால நீங்க எல்லாம் நல்லா படிப்பீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் சார்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து. நன்றி. நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வமணியா அவர்கள் பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதிகமா வந்து உங்களோட படிப்புலாம் நீங்க கவனிச்சு வைக்கணும், எதிர்காலம் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கொஞ்சம் முன்னாடி நான் பேசுறப்ப என்கிட்ட அவர் சொல்லியிருந்தாரு. அதை நான் எல்லா முன்னாடியும் நான் சொல்லி கொடுக்குறேன். கல்வித்துறை சார்பா உங்க செல்லம்பட்டி ஒன்றியத்தில் நீங்க வட்டாரத்தில் சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும், உங்களுடைய தேவை